ஸ்ரீ குருப்யோன் நமஹ. அறிவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகர்ஷி துணை. ஆன்மீக செருவிலே கிரிக்கெட் நேயர்களே, IPL 2026 இந்தியாவில் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. இதுவரை 59 போட்டிகள் நிறைவு பெற்றுள்ளன. 60வது போட்டியாக இன்றைய தினம் KKR மற்றும் GT அணிகள் மோதும் போட்டி இரவு 7:30 மணி அளவில் கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற இருக்கின்றது. இந்த போட்டியில் வெல்லக்கூடியவர்கள் யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்வோம். GT அணிக்கு ஒரு முக்கிய வாய்ந்த போட்டியாக இந்த போட்டி இருக்கும். ஏனென்றால் பாயிண்ட்ஸ் டேபிளில் 2ஆம் இடத்தில் உள்ளார்கள். வெற்றி பெற்றால் முதலிடத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமா என்பது இந்த போட்டியின் முடிவில் நாம் காண இருக்கின்றோம். எனவே தயவுசெய்து ஆடியோவை ஸ்கிப் செய்யாமல் ஓட்டாமல் கடைசி வரைக்கும் கேளுங்க. ஏதாவது ஹிண்ட் அப்படிங்கிறது நடுவில் நான் கொடுப்பேன். அதனால் கண்டிப்பாக அந்த ஹிண்ட்டு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. இந்த போட்டிக்கு முன்னாடி, அதாவது நேற்றைய போட்டி நம்ம சொல்லியிருந்தோம் 2 அணிகள் மோதின போட்டி. நாம் கூறியது போலவே நேற்றைய தினம் LSG அணி வெற்றி பெற்றிருந்தார்கள். மன்னிக்கவும். நேற்று நாம் கூறியது போலவே LSG அணி வெற்றி பெற்றிருந்தார்கள். நாம் கூறிய பிளேயர்களில் சிறப்பான முறையில் ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார்கள். கிட்டத்தட்ட 7 பிளேயர்கள் நேற்றைய தினம் ட்ரீம் லெவலில் இடம்பெற்றிருந்தார்கள். குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்றால், டெலகிராம் லிங்கில் நம்ம அப்டேஷன் கொடுத்துருந்தோம். ஆகாஷ் இங்கே கேப்டன் வைஸ் கேப்டனாக எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். பூரன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். மார்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா சிவம் டியூபே இவங்கெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நம்ம மிஸ் பண்ணது கார்த்திக் சர்மாவை தான் மிஸ் பண்ணிட்டோம். ஒரு சிறப்பான போட்டியாக நேற்றைய தினம் இருந்தது. அதனால் டெலகிராம் லிங்க்கையும் ஃபாலோ பண்ணுங்கள். டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் நடைபெற இருக்கின்ற போட்டி, நான் எடுத்திருக்க முதல்ல 12 பிளேயர்ஸை படிச்சிடறேன் 2 டீம்லேயும். இதில் ஏதேனும் பிளேயர்கள் மிஸ் ஆனவர்கள் என்றால் திருப்பி டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். KKR அணியில் நாம் எடுத்திருக்கக்கூடிய பிளேயர்கள் ரஹானே, ஃபின் அலன், ரகுவன்சி, கம்ரான் கிரீன், ரிங்கு சிங், ரோமன் பவல், பாண்டே, சுனில் நரேன், அனுகுல் ராய், வைபவ் அரோரா, தியாகி, வருண் சக்கரவர்த்தி, சௌரப் டூபே இவங்கெல்லாம் நம்ம இன்றைக்கி எடுத்திருக்கோம். அதே மாதிரி GT அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர், GT அணியில் பிளேயர்ஸ் 12 பிளேயர் யாரெல்லாம் எடுத்திருக்கோம்னா, சாய் சுதர்சன், கில், வாஷிங்டன் சுந்தர், ஜேசன் ஹோல்டர், ராகுல் டிபேட்டியா, ரஷீத் கான், அர்ஷத் கான், ரபாடா, சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, பட்லர் மற்றும் சிந்து. KKR அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ரஹானே, ஃபின் அலன், ரகுவன்சி, கம்ரான் கிரீன் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ஃபின் அலன் அல்லது கிரீனை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். நேர்களே, செம ஹிண்ட் ஒன்று சொல்கிறேன். அதாவது இன்றைய தினம் பார்த்திங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு நான் சொன்ன 4 ஆர்டரில் ஒருவேளை 2 பேர் உடனே ஷார்ட் அவுட்டாக உடனே விக்கெட் விழக்கூடியதாக கூட இருக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு 2 ஓவருக்குள்ளேயே 3 விக்கெட் விழுறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் எடுக்கும்போது 2 டீமாக எடுங்க. அப்படியா ஏதாவது விக்கெட் விழுந்துச்சு அப்படின்னா இந்த டீமில் நல்லா விளையாடக்கூடியவங்க யாருங்கிறத நான் இப்போ சொல்லிடுறேன். கம்ரான் கிரீனு, ஃபின் அலனு, ரோமன் பவல் இவங்க 3 பேர்த்தையும் நீங்கள் இன்னொரு டீமில் எடுத்துக்கலாம். நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு சாய்ஸ் அப்படின்னா ரஹானே, அலன், ரகுவன்சி, க்ரீனு இவங்க 4 பேர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ஒருவேளை ரஹானேவும் ரகுவன்சியும் பர்ஃபார்ம் பண்ணாத போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு, சின்ன ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஃபின் அலனு, க்ரீனு, பவல் இவங்கள ஒரு டீமாக நீங்கள் செலெக்ஷன் பண்ணிங்க. ஓகே. அடுத்து KKR அணி முதலாவது பந்து வீசினா இருந்தால் விக்கெட் வீழ்த்தக்கூடிய நபர்கள் சுனில் நரேன், அனுகுல் ராய், வைபவ் அரோரா, வருண் சக்கரவர்த்தி இவங்களை நீங்கள் எடுத்துக்கலாம். வருண் சக்கரவர்த்தி உள்ளே வந்தார்னா அவரை நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி சப்போஸ் செகண்ட் இன்னிங்ஸில் சுனில் நரேன் 10:30 மணிக்கு மேலே பவுல் பண்ணார்னா அவர் விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 10:40க்குள்ளே பவுல் பண்ணார்னா கண்டிப்பாக விக்கெட் எடுப்பார். ஸோ அதை எப்படின்னு பொறுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். KKR அணி 2வது பேட்டிங் செய்யும் பொழுது சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ரஹானே, ஃபின் அலன், ரகுவன்சி,
ரிங்கு சிங் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ரிங்கு சிங் அல்லது அலனை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அடுத்தபடியாக கேகேஆர் அணி இரண்டாவது பந்து வீசும் பொழுது விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் வருண் சக்கரவர்த்தி, அனுகுல் ராய், சுனில் நரைன் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். ஜிடி அணி முதலாவது பேட்டிங் செய்யும் பொழுது சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் சாய் சுதர்சன், ஜாஸ் பட்லர், நிஷாந்த் சிந்து, ராகுல் டிவேட்டியா போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக சாய் சுதர்சன் அல்லது பட்லரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஜிடி அணி முதலாவது பந்து வீசும் பொழுது விக்கெட் வீழ்த்தக்கூடிய நபர்கள் ரபாடா, அர்ஷத் கான் மற்றும் ரஷீத் கான் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். ஜிடி அணி இரண்டாவது பேட்டிங் செய்யும் பொழுது சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் சுபம் கில், சாய் சுதர்சன், ஜாஸ் பட்லர் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக பட்லர் அல்லது சாய் சுதர்சனை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஜிடி அணி இரண்டாவது பந்து வீசும் பொழுது ரபாடா, பிரஷித் கிருஷ்ணா, அர்ஷத் கான் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். நேயர்களே, இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் நாம் டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் செகண்ட் ஹிண்ட் அப்படின்னா, ஓப்பனிங் இறங்கக்கூடியதில் பேட்ஸ்மேனில் ஒருத்தர் கேப்டனாகவும் பந்து வீச்சாளரில் ஒருத்தர் வைஸ் கேப்டனாகவும் வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது எந்த டீமாக இருந்தாலும் சரி. ரெண்டாவது ஹிண்ட் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஓவர்லேருந்து 3 ஓவருக்குள்ளே இல்லை 4 ஓவருக்குள்ளே தொடர்ந்து 3 6 இல்லைன்னா ஒரே ஓவரில் 4 4 கண்டினியூஸாக போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இது ரெண்டாவது ஹிண்ட். அதே போன்று இன்றைக்கி ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வந்து பேட் பண்ணும்போது அவர் பேட்டு பறந்து போகும், இல்லை காலில் அடி விழுவும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் அப்படிங்கிறது நடைபெறும். ஓகே, இன்றைய தினம் யார் ஜெயிப்பார்கள்? இன்றைய தினம் கேகேஆர் அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.